வழக்கமாக நம்ம சேனலில் பலவிதமான ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஸ்டோரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட வரிசையில் இன்றைக்கும் ஒரு அமானுஷ்யமான ஹாரர் ஸ்டோரியை கேட்போம். உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்க ரதி, வாய்ஸ் ஆஃப் ரதி. வெல்கம் டு அவர் சேனல். ஒரு அழகான ஃபேமிலி. மணி, அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ரதி, அப்புறம் அவங்களுக்கான ஒரு குட்டி பாப்பா தியா. அவங்களுக்கு வீக்கெண்டில் நைட் ட்ரிப் போய் சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் கேம்பிங் போட்டு செட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. சரி, இப்போது சம்மர் ஹாலிடேஸும் முடிய போகுது, ஃபைனலாக இந்த ட்ரெக்கிங் பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதாவது சிட்டி லிமிட் தாண்டி ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு சமவெளி பகுதிக்கு தான் அவங்க போகணும். அங்கே போய் அங்கே ஒரு லேக் வியூ இருக்கிற பிளேஸை செலக்ட் பண்ணி அங்கே நைட் கேம்ப் போட்டு என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் இவங்களோட பிளானிங்கே. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டு வண்டியில் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கே ஈவினிங் மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த டைமில் அங்கே ரீச் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம ஆசைப்படுறதே நைட் ட்ராவலுக்காக தானே. ஸோ நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பிளானை சேஞ்ச் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வண்டியில் நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப் பண்ணிகிட்டே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிட்டி லிமிட்டை தாண்டும் போதே மணி ஒரு 6:30 பக்கம் ஆயிடுச்சு. அங்கே ஃபாரஸ்டோட ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வண்டிகளோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி ஒரு அமைதியான சூழல் நிலவ ஆரம்பிக்குது. இப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது சுத்தமாக ஒரு ரோட் சைடில் இருக்க மெர்க்குரி லைட்ஸ் கூட இல்லாமல் எம்டியாக இருக்குது. வண்டியோட ஹெட்லைட் தவிர வேறு எதுவுமே அங்கே வெளிச்சத்துக்குன்னு இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் கிடைக்க மழை பிடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்னடா இது, ட்ரிப் பிளான் பண்ணது இவ்வளோ மோசமாக முடிய போகுதோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஸ்லோவாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஒரு இடத்துல வண்டி ஸ்லோவாகி அங்கேயே நின்றுடுது. மழை வேற ரொம்ப கனமாக பெஞ்சிட்ருக்கு. என்னடா மழை பெய்யுது, நடு ராத்திரியாக இருக்குது, வண்டி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதேன்னு மணி ரொம்பவே திங்கிங்கில் இருக்கிறாரு. பெட்ரோலும் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ரிட்டன் போகிற அளவுக்கு நான் வச்சுருந்தேனே, ஸோ பெட்ரோல் ட்ரை ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க ஒய்ஃப் ரதி கிட்ட சொல்கிறாங்க. இருமா, நான் கீழே இறங்கி பார்த்துட்டு வரேன், வண்டி ஏதாவது பங்க்சர் தான் ஆயிருக்கணும், என்ன இதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரதியோ, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக வேறு இருக்குது, விடிகிற வரைக்கும் காருக்குள்ளேயே நம்ம இருக்கலாம், வெளியில் போகிறது சேஃபாக எனக்கு தோணலை, சுற்றி ரொம்ப இருட்டாக இருக்குது, மழை வேற பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மணியும், இல்லை நம்ம பார்த்துட்டு ஏதாவது ஈஸியான மைனர் ப்ராப்ளமாக இருந்தால் சரி பண்ணிவிட்டு கிளம்பிடலாம், இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ சேஃப்டி இல்லை, அனிமல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு மட்டும் வரேன், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. ஒரு டார்ச் லைட்டை கையில் எடுத்துகிட்டு என்ன ஏதாவது வண்டி பங்க்சர் ஆகிருக்கான்னு டயரில் அடித்து பார்க்குறாரு. அப்போது தான் ஃப்ரண்ட்டில் ஒரு சைட் டயர் வந்து பஞ்சர் ஆகிருக்கிறத நோட் பண்ணுறாரு. இந்த டைம் பார்த்து என்ன பண்ண முடியும், ஒரு லைட் வெளிச்சம் கூட இல்லையே, ஸ்டெப்னையும் மாற்ற முடியாதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டே சுற்றி பார்க்குறாரு. ரொம்பவே அடர்ந்த காடு, பிச் பிளாக், ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஈவன் அங்கே அனிமல்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் கூட எதுவுமே இல்லை. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. சரி, போய் ஸ்டெப்னி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு வண்டியோட பேக் சைட் டிக்கிக்கு போகிறாரு. அங்கே போய் டிக்கி ஓப்பன் பண்ணி ஸ்டெப்னி எடுக்கிறதுக்காக குனிஞ்சு எடுத்துகிட்ருக்கிறாரு. அந்த டைம் அவரோட பின்னாடி யாரோ இருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து அவருக்கு தோணுது. ஏதோ வியர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி டார்ச் லைட் அடித்து சுற்றி பார்க்குறாரு. கை தவறி அந்த டார்ச் லைட்டானது கீழே விழுந்துடுது. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பும் போது அந்த டார்ச் லைட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு உருவம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. பயந்து போய் கீழே விழுந்தவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். எட்டி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மிரரை கீழே இறக்கிட்டு எட்டி பார்க்குறாங்க. அப்போதான் அந்த இடத்துல யாரோ நின்றுட்டு சிரிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இங்கே ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க காரோட ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பின்னாடி பேனட்டில் விழுந்து கிடந்த மணியை காட்டுக்குள்ளேருந்து நீளமாக ஒரு கை வந்து அவரை இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. பயத்தோட உச்சிக்கு போன அவர் இப்போ குழந்தைய எப்படியாவது சேஃப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, ரத்தி நீ கிளம்பி போயிடு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிடுன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு.
உடனே ரத்தி ஃபாஸ்ட்டாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. வண்டியை ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு டயர் பஞ்சர் ஆனதுனால வண்டி ரொம்ப மேடு பள்ளத்தில் இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தாறுமாறாக ஓடிட்டு இருக்குது. ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் ரதி வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்குறாங்க. அந்த டைம் அந்த உருவம் அவங்கள நோக்கி பின்னாடி துரத்தி வந்துக்கிட்டே இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு இவங்களும் வண்டி எவ்வளவோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல போய் அது நின்றுது. அந்த இடத்துக்கு வந்து அந்த பேயோ அந்த குழந்தைய பார்க்குது. குழந்தை உடனே தூக்கத்துலேருந்து கண் முழிச்சு கத்த ஆரம்பிச்சிட்றா. மம்மி டாடி சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி ஒரு முத்தம் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த குழந்தைய விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி அந்த ஆவி வண்டியை அதுவே ஓட்டி அவங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்புது. திரும்பி பார்க்கும்போது கோரமான ஒரு உருவம் அடித்து பிடிச்சி எந்திரிச்ச மணிக்கு அப்போ தான் புரியுது இது வரைக்கும் நடந்தது எல்லாம் அவர் கனவுல வந்ததுன்னு. சேம் டைம் மணியோட பொண்ணு தியா அவங்கக்கிட்ட வந்து அடம் பிடிக்கிறாங்க. டேடி நம்ம வீக்கெண்ட் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணோமே என்ன ஆச்சு சொல்லிட்டு. அந்த கனவுல வந்ததையெல்லாம் யோசித்து பார்த்த மணிக்கோ ஒரு வேளை போய் நிஜமாகவே இது மாதிரியெல்லாம் நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இந்த வீக்கெண்ட் வேணாம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் சும்மா லோக்கலில் மாலு சினிமான்னு பார்த்துட்டு முடிச்சிடுறாங்க. இப்படியே ஒரு 10 வருஷம் கடந்து அந்த பொண்ணு கொஞ்சம் பெரியவளாகி இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறா. ஆனால் அவளுக்குள்ள அந்த ஏக்கம் வந்து போகவே இல்லை. என்னடா நம்மளால் ஒரு நைட் ட்ரைவ் போயிட்டு கேம்ப் செட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம எல்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங். அதே மாதிரி அவளோட சின்ன வயசில் பிளான் பண்ண அதே பகுதி சிட்டி லிமிட்லேருந்து 250 கிலோமீட்டர் தாண்டி அந்த சமவெளி பகுதியில் போய் லேக் வியூவோட நம்ம ஒரு கேம்பிங் செட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. மணியோட கனவுல வந்து அதே பகுதிக்கு தான் இப்போ பிளான் பண்ணுறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.